வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, சந்திரா கிட்ட சிவனாண்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. இது மாதிரி உன் வீட்டுல இருக்கிறது அந்த டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாதாரண ராஜா ஒண்ணும் இல்ல, அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கறது சந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க. சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோட என்ன பண்ணுவாங்க, நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக் கிட்ட கம்பெனியோட பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இதே மாதிரி ஒரு 2-3 கம்பெனி இருக்கு, நீங்க போயிட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திய சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவன் இருக்கிற போது நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் அலாட் ஆயிடுவான், இவன் இல்லாத போது சொல்றதுதான் நல்லது அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு, அக்கா நான் உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும். அப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வந்துடுறாங்க, நம்ம ரேவதி அப்படின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப நம்ம சந்திரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இத்தனை நாளும் நம்ம ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் நமக்கே தெரியாம. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற? அப்ப மயில்வாகனம் கேக்குறாரு, என்ன சின்னத்த அடுத்த பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டீங்களா? மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. இது கேட்டதோட மயில்வாகனம், என்னத்த அடுத்த பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட்டீங்களா? இப்பதானே நம்ம வீட்டுல கொஞ்சம் அமைதி வந்துச்சு, அதுக்குள்ளயும் ஏன்ட்ட இப்படி பண்றீங்க? அப்ப ராஜராஜ கேக்குறாரு, இங்க பாருமா, இப்பதான் அம்மா வந்துட்டு ரேவதிக்கு நல்லபடியா தாலி பிரிச்சு கொடுக்குற சடங்கு முடிஞ்சிச்சு, நீ என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாமே. அப்ப நம்ம சந்திரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நான் அக்கா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த அக்கா கிட்ட நான் சொல்லவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன தடுத்தாலும் சரி, அக்கா கிட்ட நான் இந்த உண்மையை சொல்லியே தீருவேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்படி சந்திரா என்னதான் என்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறத நான் கேக்குறேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இத்தனை நாளா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான், அவன் பேரையும் மாத்தி அவன் அடையாளத்தையும் மாத்தி நம்மள நல்லா ஏமாத்திட்டான்க்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற, யாரு சந்திரா? இங்க பாரு, இப்ப புதுசா நம்ம டிரைவர் சேர்த்திருக்கமே நவீன், அவரை பத்தி சொல்றியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா, நான் ஒன்னும் அவனை பத்தி சொல்லலக்கா, அவன் யாரு அப்படிங்கறது கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணிருக்கிய ராஜா ராஜா அப்படின்னு, அவனை தான் நான் சொல்றேன். நான் அவனை பத்தி எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னாலும் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுனியல்ல ரொம்ப நல்லவன் அப்படின்னு, நீ நம்பிக்கை வச்சதுக்கு அவன் சரியான ஆப்பு வச்சுட்டான்க்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா மாப்பிள்ளையே உனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் அவர் மேலேயே ஏதாவது ஒரு பழி போட்டுக்கிட்டே இருக்கியே சந்திரா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் செஞ்ச துரோகத்தை மட்டும் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ அவனை காலத்துக்கும் மன்னிக்கவே மாட்ட. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா அப்படி அவன் என்னதான் பண்ணான் சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண டிரைவரோ ஏழையோ கிடையாது, அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்திக். இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்ப கூட நம்பல. சந்திராவை பார்த்து, சந்திரா கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் எதுக்குக்கா உளறணும், நான் உண்மையதான் சொல்றேன். அவன் ஒன்னும் சாதாரண டிரைவர் எல்லாம் கிடையாது, அவன் 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி, சென்னையிலேயே டாப் 10 பணக்காரன்ல அவனும் ஒருத்தனா. அவன் ராஜ சேதுபதியோட பேரன். எதுக்காக தெரியுமில வந்திருக்கான், அதான் எல்லாருக்குமே தெரியுமே. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நல்லா ஏமாத்தி ரேவதியையும் கல்யாணம் பண்ணிட்டான் பாத்தியா, உனக்கு சரியான ஆப்பு வச்சுட்டான் அக்கா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா இப்படி சொல்ற, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. அப்ப ராஜராஜாவும் மயில்வாகனமும் பேசிக்கிறாங்க. மயில்வாகனம் சொல்றாரு, என்ன மாமா இவ்வளவு சீக்கிரமா சந்திரா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க? ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நம்ம தான் எப்படியாவது சமாளிக்கணும், கார்த்திக் பத்தி மட்டும் இப்ப சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சு, கண்டிப்பா ரேவதியோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரேவதியோட கழுத்துல உள்ள தாலியை கழட்டி வீசிடுவா. இப்ப நம்ம என்ன மாப்பிள்ள பண்றது? மயில்வாகனம் சொல்றாரு, சரி சின்னத்த என்ன பிளான் பண்ணணுமோ பண்ணட்டும், அதுக்கு தக்கன நம்ம அடுத்த பிளான் பண்ணிடுவோம். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் கண்டிப்பா
சின்ன மாமியார் நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை கிட்ட இதனால நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனைய சந்திப்போம். சோ இப்போதைக்கு சந்திராத்தை என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம பாத்துப்போம். இதை கேட்டதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு சந்திரா, நீ இப்ப இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டுட்ட அப்படின்னா ஓ சந்தேகத்தை தீர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, நீ சொல்ற மாதிரியே நம்ம சென்னைக்கு போவோம். அங்க போயிட்டு நீ சொன்ன மாதிரியே அங்க ராஜாதான் ரொம்ப பெரிய பணக்காரன், நம்மளை ஏமாத்திட்டான், ராஜ சேதுபதியோட பேரன் அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன். உன்னோட சந்தேகத்தை தீக்கிறதுக்கு இப்பவே நம்ம சென்னைக்கு போகலாம். இது கேட்டதோட சந்திராவும் சரி வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சென்னை கிளம்புறாங்க. நேரா சென்னை போறாங்க. அங்க போனதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த பக்கமா தான் ஆபீஸ் இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமும் ராஜாவும் இங்க பாருங்க, எப்படியா இருந்தாலும் அங்க வந்துட்டு நிறைய கார்த்தியோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம எப்படியாவது மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜ சொல்றாரு, இந்த உடனே கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, அவர் அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாரு. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு என்னது வீட்டுல இருந்து போன் பண்றாங்க சொல்லுங்க. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோம். அந்த சந்திரா இருக்காங்கல்ல அவங்களுக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு. கார்த்தி கேக்குறாரு, என்ன பத்தின உண்மையா? மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நீதான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. நீ சென்னையில ரொம்ப பெரிய பிசினஸ் நடத்துற அப்படிங்கறதும் சந்திராவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனால சந்திரா சின்ன அத்தை இப்ப பெரியத்தைய கூட்டிக்கிட்டு நேரா அந்த சென்னைக்கு போயிட்டாங்க, அதுவும் உன் கம்பெனிக்கு போயிட்டாங்க. இப்ப எப்படி மாப்பிள்ள தப்பிக்கிறது? அப்ப கார்த்தி சொல்றாரு, அங்க என்னோட ஃப்ரெண்ட் ராஜா இருக்கான், நான் அவனை வச்சு சமாளிச்சுக்கிறேன். இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள இப்ப மட்டும் அத்தைக்கு உண்மை தெரிய வந்துச்சு அவ்வளவுதான், உங்களை சும்மா விட மாட்டாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு நேரா நம்ம ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ஆனா ராஜாவோட போன் ரீச் ஆகல. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திராவும் சேர்ந்து அந்த ஆபீஸ்க்குள்ள போறாங்க. ஆபீஸ்க்குள்ள போனதோட முகப்புலயே அவ்வளவு பெரிய போட்டோ இருக்கு, நம்ம கார்த்தியோட போட்டோ. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, பாத்தியாக்கா அந்த போட்டோவை பார்த்த பிறகும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப அந்த போட்டோவை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியா நம்மளை எப்படி ஏமாத்திருக்கான்னு, வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு ஒரு கம்பெனில வேலை பார்க்குற மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவரை நேரா சாமுண்டீஸ்வரி போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு கார்த்தியோட போட்டோவை காமிச்சு அவர் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, இவர்தான் இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்பயாவது நான் சொல்றத நம்புறியா அப்படின்னு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இவரோட சொந்தக்காரவங்க யாரு? அவங்க சொல்றாங்க, ராஜ சேதுபதினு ஒருத்தர், அவரு இப்ப அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. இப்ப சார் வந்து கம்பெனிக்கெல்லாம் அதிகம் வரது கிடையாது, கிட்டத்தட்ட 6 மந்த் ஆச்சு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அப்போ அக்கா இப்பயாவது சொல்றது புரிஞ்சுக்கிட்டியா? நம்மள நல்லா ஏமாத்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான், அவனை விடக்கூடாதுக்கா. அக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜ சேதுபதி தான். அவன் தான் அந்த கார்த்திக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு கொடுத்து நம்ம வீட்டுக்கு அந்த ராஜாவை அனுப்பியிருக்கான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. சந்திரா இந்த இடத்துல நம்மளால எதுவும் பேச முடியாது, நம்ம நேரடியா அந்த ராஜ சேதுபதியை போய் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நேரா ராஜ சேதுபதியை பாக்குறதுக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் ராஜா போனை பார்த்துட்டு, என்ன இது கார்த்தி இத்தனை தடவை போன் அடிச்சிருக்கான் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி. அப்ப கார்த்தி கேக்குறாரு, அங்க அத்தை வந்தாங்களா? அப்ப ராஜா சொல்றாரு, தெரியலையே கார்த்தி, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகலடா, எனக்கு ஃபீவர் அதனால போகல. என்னாச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ஆபீஸ்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு டக்குன்னு போனை கனெக்ட் பண்ணு. இது கேட்டதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கனெக்ட் பண்றாரு. அப்ப மேனேஜர் தான் பேசுறாரு. கார்த்தி மேனேஜர் கிட்ட, இங்க பாருங்க நான் கார்த்திக் பேசுறேன். அவரு சொல்றாரு, சார் சொல்லுங்க சார். கார்த்தி சொல்றாரு, இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி சந்திரா அப்படிங்கிற பேர்ல ஆபீஸ்க்கு யாராவது வந்தாங்களா? அவரு சொல்றாரு, ஆமா சார், காலையில வந்தாங்க, உங்களை பத்தி விசாரிச்சாங்க சார், எல்லாத்தையும் சொன்னேன். இது கேட்டதோட கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்ப ராஜா அந்த மேனேஜர் கிட்ட, யோ யாரு வந்தாலும் சார பத்தி சொல்லிடுவியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ராஜா அவர்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நான் தான் அந்த கம்பெனியோட முதலாளி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
மத்தபடி நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தெரியாதுல்ல. சோ அவங்க மேல கோவப்பட்டு எந்த வித பிரயோஜனமும் இல்ல ராஜா. அப்ப ராஜா கேக்குறாரு, கார்த்தி, அப்ப உன் அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அவங்கள எப்படியாவது இனிமே சமாதானப்படுத்தணும். அப்ப ராஜா சொல்றாரு, கார்த்தி, அன்னைக்கு நான் பார்த்த பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்க அத்தை கோவத்தை எல்லாம் குறைக்கிற ஆளு இல்ல அப்படிங்கறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. இப்ப எப்படி கார்த்தி சமாளிக்க போற? இதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் ராஜா அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அப்புறமா கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கும் ராஜராஜாவுக்கும் போன் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் போன் அட்டன் பண்ணதோட கார்த்தி கேக்குறாரு, அத்தை வந்துட்டாங்களா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இல்ல வரலையே. என்ன என்னாச்சு மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை எதுவும் தெரியல இல்ல? நீங்க சாமர்த்தியமா எப்படியோ சாமுண்டீஸ்வரிய சமாளிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு கார்த்தி சொல்றாரு, இல்ல மாமா, இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. அத்தை எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ராஜராஜா. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அதே நேரம் சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திராவும் வீட்டுக்குள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரி பயங்கரமான கோவத்துல வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ராஜராஜா நின்னுகிட்டு இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி நேரா ராஜராஜாவை பார்த்து, உன் குடும்பத்துல உள்ளவங்க என் அம்மாவை தான் வந்துட்டு திருட்டு பட்டம் கட்டி என் குடும்பத்தையே வந்து காலி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன காரியம் தெரியுமா பண்ணிருக்காங்க? வீட்டுக்குள்ள ஒரு உளவாளி மாதிரி ஒருத்தனை அனுப்பிவிட்டு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. பொய், பித்தலாட்டம், இது எல்லாமே உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியுமா? உன் அம்மா அப்பவே சொன்னா, அவளோட பேரன் தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வருவான் அப்படின்னு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நாடகத்தை உன் அம்மா போடுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன மாமா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்படி பவ்யமா பேசுறீங்க, அப்ப உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இது எங்க குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. அப்ப சந்திரா கேக்குறாங்க, உங்க குடும்பமா? அப்ப நான் இந்த வீட்டுல ஒருத்தியா இல்லையா? இங்க பாருங்க மாமா, நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். என் அம்மாவையும் என் அக்காவையும் அந்த குடும்பத்தாலதான் நானே பழி கொடுத்துட்டே இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும் நானும் கேட்பேன். அப்ப மயில் வாகன கேக்குறாரு, அத்தை, நீங்க எப்படி எல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு தெரியும். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எப்ப அந்த ராஜா வந்தானோ அப்பயே நீங்க ரெண்டு பேரும் அவன் தூண்டுதல்ல தான் ஆடுறீங்க அப்படிங்கறது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்ப உண்மையை கண்டுபிடிச்ச பிறகுதான் தெரியுது. அவர் சொல்லி கொடுத்துதான் நீங்க எல்லாரும் இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கீங்க. அக்கா, அந்த ரேவதி கார்த்தியோட கல்யாணத்துக்கு இவங்களும் தான் காரணமா இருப்பாங்க. இவரு அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு போல. அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ராஜ சேதுபதிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. மயில் வாகனம் சொல்றாரு, அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாம இருந்தோம். இப்ப தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி நம்ம கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்றாரு, ஆமாமாமா, சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கூட்டிக்கிட்டு நேரா அந்த ராஜ சேதுபதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசல்ல நின்னுட்டு, ஏ ராஜ சேதுபதி, வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள நம்ம கார்த்தி பரமேஸ்வரி இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு ராஜ சேதுபதி கிட்ட, தாத்தா, இது மாதிரி நான் தான் உங்களோட பேரன் அப்படிங்கறது அத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் கோவத்தோட இங்க வந்திருக்காங்க. அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, வரட்டுமே, அவ அப்படி என்ன கேக்குறா அப்படிங்கறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கத்தி பார்த்துட்டு சந்திரா சொல்றாங்க, அக்கா, அதுக்கு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டேதான் வெளியில வரமாட்டேங்குதுங்க, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, நீ போக்கா உள்ளார. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்துல நேரா உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு, ஏ ராஜ சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிற துப்பாக்கியை நேரா ராஜ சேதுபதிக்கு நேரா காமிச்சதோட கார்த்தி வந்துட்டு நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க பண்ண காரியத்துக்கு பேசி தீக்கணுமா? தீர்த்துட்டு தாண்டா பேசுவேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நாங்க ஒண்ணு இதை திட்டம் போட்டு பண்ணல. நீயாதான் ஆசைப்பட்டு கார்த்தியோட குணம் புடிச்சு நீயாதான் கல்யாணம் பண்ணி வச்ச. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இது எல்லாமே ஒரு நாடகமா இருந்துச்சு அப்படின்னு இப்பதானே எனக்கு புரிய வருது. நல்லா நாடகம் போட்டு
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்றதுக்கு இது ஒரு காரணமா இருந்துட்டு போகட்டுமே. இங்க பாரு, கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. அவங்க ரெண்டு பேருமே புருஷ மண்டாட்டி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள பிரிச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு. சாமுண்டீஸ்வரி, தயவு செஞ்சு பொறுமையா முடிவெடு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நல்லா இருக்கே நியாயம். வீட்டுக்குள்ள வந்து நாடகம் போட்டு இங்க எல்லாரையுமே ஏமாத்தி அவன் ரேவதிய கல்யாணம் பண்ணிருப்பான். அந்த கல்யாணத்தை நாங்க ஏத்துக்கணுமா? இங்க பாருங்க, கண்டிப்பா நடக்கவே நடக்காது. எங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு கண்டிப்பா மருமகளா வரவே மாட்டா. அக்கா, வீட்டுக்கு போனதோட ரேவதியோட கழுத்துல உள்ள தாலியை கழட்டி ஃபர்ஸ்ட் இதுக்கு மூஞ்சில கொண்டாந்து வீசணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, எப்ப இந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் அவனே தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே ரேவதி இந்த குடும்பத்துல வந்து வாழ மாட்டா. நான் ரேவதிக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துக்கிறேன். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க பரமேஸ்வரி. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி, இக்கோவத்துல தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, சொல்றது கேளு. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுக்காத. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்படி நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள அனுப்பி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு பறிஞ்சு பேசணுமா? ஏ ராஜி சேதுபதி, நீ பண்ண வேலைய நான் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை அவமானப்படுத்தலன்னா பாத்துக்கோ. இது கேட்டதோட ராஜி சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ எப்படி வேணாலும் பஞ்சாயத்தை கூட்டிக்க. மொற பையன் கார்த்தி, மொற பொண்ணுதான் ரேவதி. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. நீ தேவையில்லாம பேசாத சாமுண்டீஸ்வரி. பஞ்சாயத்துக்கு போனாலும் நீதான் அவமானப்படுவ. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ நேர்மையா கல்யாணம் பண்ணியிருந்தா யாரு கேட்க போறா? அவனை வீட்டுக்குள்ள விட்டு நாடகம் போட்டு கல்யாணம் பண்ணிருக்க. அப்ப கண்டிப்பா பஞ்சாயத்துல எனக்கு சாதகமா தான் பேசுவாங்க. ராஜசேதுபதி, என் அம்மாவையும் அக்காவையும் காலி பண்ணியர்ல இதே பஞ்சாயத்தை கூட்டி, அதே பஞ்சாயத்தை கூட்டி உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்றாங்க. இது கேட்டதோட ராஜசேதுபதி அமைதியா நிக்கிறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, தயவு செஞ்சு நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இங்க பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய், ராஜ சேதுபதிய கூட ஒரு ஓரத்துல விட்டுறலாம், ஆனா நீ என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட நாடகம் போட்டு என் நம்பிக்கையே வாங்கி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவத்துல இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.